ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் புனிதாஸ் ரெசிபீஸு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே யூஎஸில் பெருசு பெருசாக தாங்க சேப்பங்கிழங்கு கிடைக்கிது. இதை வாங்கிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஆற விட்டுருக்கேன். ஒரு விசில் விட்டாவே போதுங்க. ஆறுனதும் நம்ம தோலையெல்லாம் உரிச்சிக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துருச்சு. ஒரு விசில்லையே சிலதெல்லாம் ரொம்பவே வெந்துருச்சு. தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தோல் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்குல ரொம்பவே சத்துக்கள் அதிகங்க. விட்டமின் சி, இ, பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஜீரணத்தை நல்லா மேம்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதனால் நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். தோல் உரித்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இல்லை எந்த சைஸில் வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸை விட இதில் கம்மியாக இருக்கனால சுகர் டக்குன்னு நமக்கு ஏறாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூடயும் இதை உணவில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இது கூட ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், கறி மசால், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சேப்பங்கிழங்கு, அதை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண அந்த வெந்த அந்த கிழங்கோட இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா ஒரு வதக்கிட்டு எடுத்து வைக்கக்கூடாதுங்க. நல்லா ஃப்ரை பண்ண தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு நம்ம செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். நீங்களும் இந்த சேப்பங்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றப்ப இதை கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு வீட்டில் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.